2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பல சலுகைகளுடன் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார். வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளித்தார். சம்பிரதாயபூர்வமாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையுடன் சபைக்கு வருகை தந்தார். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை முன்வைப்பதற்கு முன்னர் தமது அரசாங்கத்தின் கீழ் இதுவரை காலமும் முன்னேற்றம் கண்டுள்ள பொருளாதார வளர்ச்சிகள் குறித்து ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். இதன்போது கிராமிய அபிவிருத்தி மேம்பாடுகள் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. கிராம மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சர் விஜித் விஜயமோனி சொய்சா பாடலொன்றின் மூலம் தெளிவுபடுத்தினார். වහලේ සිදුරු අතරින් වැහි බිඳු බේරේ ගොමමැටි නොග බිම පොඩි වලවල් හැරි කටුමැටි බිත්තියේ පොළවට බර තේරේ මැටි ගැලවිලා දිය කඳයයි ගෙය හැරි ගොම්මන් වෙලාවට ඇති බව අවතාර අදහයි පිටිසරේ හැම ගැමියෙකු නෑර ළමයා පෙවේලේ පාර ගෙටේ යවිදින්නට බැරි වෙනකොට රැට மஹிந்த சிந்தனை அலுத் ஸ்ரீலங்காවක් சந்தா பூதாத்ம மஹிந்த சிந்தனை புதிய இலங்கைக்கான பிரவேசமாகும். அதன் நோக்கமாக நகர அபிவிருத்திகளை கிராமத்திற்கு கொண்டு செல்வதும் கிராமத்தின் நியாயத்தை நகரத்துக்கு கொண்டு வருவதும் உள்ளன. இதேவேளை உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சர்வதேச தலையீடுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். ජාත්‍යන්තර සමුළුවලදී අප අඛණ්ඩව පැහැදිලි කර තිබෙන්නේ අපේ අභ්‍යන්තර ගැටලු තේරුම් ගැනීමට ජාත්‍යන්තර ප්‍රජාව ගනු ලබන සාමූහික ප්‍රයත්නය අගය කළත් ජාතික ආරක්ෂාව සමගිය හා සංවර්ධනය සඳහා ජාත්‍යන්තර බලපෑම් නොකළ යුතු යන ஸ்தாவரே අප සිටින බවයි. சர்வதேச மாநாடுகளின் போது நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். உள்நாட்டு பிரச்சனைகளை விளங்கிக் கொள்வதற்காக சர்வதேச சமூகம் மேற்கொள்ளும் முயற்சிகளை கௌரவிக்கின்ற போதிலும் தேசிய பாதுகாப்பு, சமாதானம் மற்றும் அபிவிருத்தி என்பதன் அடிப்படையில் அவை அழுத்தங்களை கொடுக்கும் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பதனை தெளிவாக கூறியுள்ளோம். 9 மாகாணங்களிலும் வேறு வேறாக போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் தொடர்பான வாத தர்க்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமது நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் ஆக்கபூர்வமான அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ளும் வகையில் மாகாண கட்டமைப்பை உருவாக்கவும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். இனவாதத்தில் தொடர்ந்தும் பயணிக்காது பாரிய இன்னல்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாத்து நிலையான அபிவிருத்திக்காக செயற்பட நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ඉතා දුෂ්කර දිනාගත් සාමය හා සංහිඳියාවේ ප්‍රතිලාභ භුක්ති විඳිමින් එක්සත් ජාතියක් වශයෙන් කලාපයේ ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනැගීමට අප සියලු දෙනා එක් විය යුතුයි. வறுமையை இல்லாதொழிப்பதற்காக இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி 2015 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையிலான அரச நிதி கொள்கை வரைவு குறித்தும் விளக்கம் அளித்தார். ජාතික මට්ටමින් සමස්ත ජනගහනයේ පැවති දිලිඳු මට්ටම 15.7 සිට 2013 සිට 2014 කාලය වන විට 8.7 දක්වා අඩු වුණා. 2006 மற்றும் 2007 ஆண்டுகளில் தேசிய மட்டத்தில் மொத்த சனத்தொகையில் காணப்பட்ட வறுமையின் அளவு 15.7% 8.7% குறைவடைந்துள்ளது. அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 3 லட்சமாக குறைப்பதற்கு பதிலாக அதனை 13 மற்றும் 15 லட்சமாக அதிகரித்து மொத்த தேசிய வருமானத்தில் 2.5% மேலதிக இருப்பை தக்க வைத்து 2016 ஆண்டில் 3.8%ஆகவும் 2017 ஆண்டில் 3% குறைக்கவும் உத்தேசித்துள்ளோம். 2017 දී 3% දක්වා අඩු කිරීමට අපේක්ෂා කරනවා.